ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேரேஜ். இந்த கேரேஜ் பத்தி நம்ம நெறைய பார்த்துருக்கோம். பட் ஆனாலும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கேமுக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இது மூலமா வந்து நமக்கு நெறைய அ விஷயங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம கேரேஜ வந்து ஒரு அலசலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய அத பத்தி வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சின்னதா விஷயம் புரியிற மாரி நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கேரேஜ் மேனேஜர் இது வந்து நம்ம வாங்கியிருக்கிறது. நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனின்னு இருக்கிறது எல்லாமே, நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்றத காட்டும். சர்வீஸு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே. பர்ச்சேஸ் பண்றதா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாங்கியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, கேரேஜ கிளிக் பண்ணா, பாருங்க கிட்டத்தட்ட 21 கேரேஜ் வாங்கியிருக்கோம். சொல்ல புரியுதுங்களா? இதான் அந்த கேரேஜோட லிஸ்ட். 21 கேரேஜ். ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரேஜ்லாம் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு வேள இது பண்றதா இருந்தா, நீங்க அத வாங்கணும். வாங்குனா தான் உங்களுக்கு சிலதெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்றது மாரி செட் பண்ணியிருக்காங்க. அதில வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேரா அ இந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் பர்ச்சேஸ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அதுக்கு போனீங்கன்னா, சேம் இங்க லாஸ்ட்ல இருக்கிற இந்த கேரேஜ் இந்த ட்ரெய்லர்ல அதாவது 2, 3 இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்க ஓப்பன் ஆகணும். இது வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேரேஜ் வந்து உங்களுக்கு எங்க இருக்கணும்னா, அதாவது ஜெர்மனில இருக்கணும். ஜெர்மனில கண்டிப்பா ஒரு கேரேஜ் இருந்தா மட்டும் தான், உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இல்லாட்டா அது ஓப்பன் ஆகாது. அந்த இது மட்டும் அந்த செயின் கே ட்ரெய்லர் மட்டும் உங்களுக்கு வந்து ஜெர்மனில இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்னும் சில கண்ட்ரி குடுத்துருப்பாங்க. பட் ஆனா நமக்கு வந்து ஜெர்மனி தான். ஜெர்மனி இருக்கிறனால ஜெர்மனியே. இல்லாட்டா இது ஓப்பன் ஆகாது. நீங்க ஜெர்மனில உள்ள கேரேஜ வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணா கூட இது ஓப்பன் ஆகாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேரேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இதுக்குள்ள போடலாம். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே. சிம்பிளா இதுக்குள்ள போலாமா? இதுக்குள்ள போயிட்டு, இப்போ வந்து இது வந்து கஸ்டம்க்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கு பாருங்க. இந்த இதில வந்து செயினா இருக்கிறது ஓப்பன் பண்ணுனா உங்களுக்கு ஜெர்மனி. ஜெர்மனி நமக்கு ஆஸ்திரேலியா இருக்கும். நீங்க இது பண்ணலாம். ஒருவேள இந்த இருக்கு பாருங்க. இது. அது HCT அப்படின்ற ஒரு ட்ரெய்லர். அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா, உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க எந்த இடம் நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படின்னா, அது சில கண்ட்ரி குடுக்கும். 2, 3 கண்ட்ரி குடுக்கும். அதுல நான் வச்சிருக்க கண்ட்ரி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அத வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதாவது ஸ் அ ஸ்வீடன். இந்த ஸ்வீடன்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேரேஜ் இருக்கணும். இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலரான அந்த HCTன்ற ஒரு ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அத நீங்க ஓட்டலாம். அதே மாரி இந்த ஜெர்மனில ஓப்பன் ஆகுற அந்த ட்ரெய்லர் வந்து ஜெர்மனில மட்டும் தான் ஓட்ட முடியும். ஜெர்மனி விட்டு வெளிய போறதுக்குலாம் அதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. அதே மாரி தான் இந்த ட்ரெய்லரும். அந்த HCTன்ற ட்ரெய்லரும் இதுக்குள்ள மட்டும் தான் ஓட்ட முடியுமே தவிர, வேற வந்து நீங்க வேற இடத்துக்குலாம் நீங்க கொண்டு போக முடியாது. இது அதே மாரி சில கண்ட்ரி குடுத்துருப்பாங்க. 2, 3 கண்ட்ரி லாக் கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரிக்குலாம் நீங்க எடுத்துட்டு போலாம். மத்தபடி நீங்க இது பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இடத்துல நீங்க கேரேஜ் ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, சில ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வராம இருக்கும். அதுக்கு காரணம் அந்த கேரேஜ் இருக்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட மேப் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்ரெடி நம்ம நெறைய கேரேஜ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம அத வந்து பார்க்கணும் அப்டின்னா, நம்ம வந்து எவ்வளோ கேரேஜ் வாங்குனா 20 கேரேஜ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இதில போனீங்கன்னா, உங்களுக்கு கேரேஜ் மேனேஜர்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து காட்டுது. 20 கேரேஜ் வாங்கியிருக்கோன்ற மாரி காட்டுது. சரிங்களா? சேம் அந்த கேரேஜ்லாம் உங்களுக்கு மேப் ரீதியா பார்க்குறதா இருந்தா, நீங்க இங்கேயும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இத்தன இடத்துல நம்ம கேரேஜ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பாருங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. ஜெர்மனில இருக்கு, டென்மார்க்ல இருக்கு, அப்புறம் போலாண்ட்ல இருக்கு. இங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அ ஆ இதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து கிரீஸ்ல சும்மா ஒண்ணு வாங்குனேன். அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரான்ஸ்லயும் வந்து வாங்கியிருக்கேன். அ இத்தாலி இதுலலாம் வாங்கல இன்னும்.
சரி அது செக் பண்ணுறதா இருந்தால் இது வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்? இது மட்டும் இந்த பாருங்களேன், இதெல்லாம் ஓகே. ட்ரக்கு டீலர்ஸு, இந்த ட்ரெய்லர் பர்ச்சேஸ்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாவே ஓப்பனா தான் இருக்கும். ஆனா இது ஓப்பன் ஆகணும் அப்டின்னா, இந்த கேரேஜ் பர்ச்சேஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்கேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க ஓப்பன் ஆகணும்னா, குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 30 லெவலுக்கு மேல போணும்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் அத வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓப்பன் ஆன மாரி இருந்தது. 30ஓ 40ஓ சம்திங் தெர்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த கேரேஜ் வந்து இப்படியே பர்ச்சேஸ் பண்ற மாரி ஓப்பன் ஆச்சு. இப்படியே பர்ச்சேஸ் பண்றான்னா, நாம வந்து ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இத கிளிக் இப்ப நம்ம வந்து பாருங்களேன், இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஆ கேரேஜ்ங்க. கிரீன்ல இருக்கிறதெல்லாம். மத்தபடி இதா இருக்கிறதெல்லாம் வந்து நார்மல். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எங்க இருக்கிறோம்? ஆ ரொமா ரொமானியால இருக்கோம். இப்ப ரொமானியால இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்ப நம்ம எப்படியுமே நீங்க யூசுவலா நீங்க பர்ச்சேஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? நேரா எங்கடா இருக்கு? இங்க எம்ல போயிட்டு, அதாவது இங்க இருக்கு பாருங்க கேரேஜ். அங்க போயிட்டு காட்டுறேன். இப்படி தான் நீங்க கேரேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதாவது நார்மலா இருக்கும்போது. நார்மலா இருக்கும்போது, நீங்க இந்த மாரி போயி பார்த்தீங்களா? இந்த மாரி நீங்க டைரக்ட்டா போய் விசிட் பண்ணணும். இது உள்ள இருக்குங்க கேரேஜ் பாருங்களேன். செம விஷயங்க இது. இதா இருக்கு பாருங்க கேரேஜ். இப்ப நீங்க டைரக்ட்டா போயிட்டு, வண்டிய கொண்டு போயிட்டு அவ்வளோதான். வண்டிய கொண்டு போயிட்டு நீங்க பாருங்க இதுக்கு வந்து இது இருக்கா? இப்ப என்டர் குடுத்தீங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து கேரேஜ் வந்து யூசுவலா வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இது நம்ம கேரேஜ் தான் இப்போ. இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 21 கேரேஜ் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, எங்க இதில தானே பார்த்தோம்? கேரேஜ் மேனேஜர்ல. அ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 21 கேரேஜ் ஆயிடுச்சு. சரி இந்த மாரி நீங்க வந்து கேரேஜ வந்து நீங்க ஓப்பன் பண்ணலாம். அப்படி இப்போ நீங்க சொன்ன பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இந்த ஃபியூச்சர்ஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா, இப்ப நீங்க எங்க நீங்க ஓப்பன் பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அங்க நீங்க கேரேஜ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு அ டர்க்கி ஆமா. துருக்கி துருக்கி. துருக்கியில வந்து நான் வந்து ஒரு கேரேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு நான் சும்மா கிளிக் பண்ணிட்டு, பர்ச்சேஸ். எஸ். அவ்வளோதான். ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு கேரேஜ் வந்து நம்மளுக்கு அ துருக்கியில வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது சிம்பிளா நீங்க ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க வந்து அ அது என்ன சொல்றது? வண்டி எடுக்கணும், அங்க போணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கண்ட்ரிலயும் ஒண்ணு ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரீஸ். கிரீஸ்ல வந்து ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அதனால இப்போதைக்கு வேண்டாம். அ பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிலயும் ஒண்ணு வாங்கலாம். இதில வந்து நம்ம பார்த்து வாங்கலாம். இதோட தொடர்புல இது கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வாங்கலாம். பர்ச்சேஸ். மொத்தம் வந்து 30 கேரேஜ் வாங்குனா ஏதோ விஷயம் ஓப்பன் ஆகும்னு நெனைக்கிறேங்க. அதையும் இன்னைக்கு பார்த்துருவோமே! ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நார்த்ல இங்க ஒண்ணு வாங்கிடலாம். இங்க ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அதையும் வாங்கிடலாம். ஒண்ணே ஒண்ணு இருக்குன்னா, நம்ம அங்க போயிருக்கோம். அவ்வளதான். நார்த்தும் வாங்கிட்டேங்க. அமௌண்ட் குறைஞ்சுக்கிட்டே வருது பாருங்க. ஆமா. பக்கத்துல இங்க ஒண்ணு இருக்கு. அங்கேயும் வாங்கிடலாம்.
நீங்க வண்டி எடுத்துட்டு போகணும் அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயும் பாருங்க. பக்கத்து 1, 1, 2 எல்லா கண்ட்ரிலயும் வாங்கியாச்சு. இப்போ இங்கே வாங்கிக்கலாம். சென்ட்ரல் பிளேஸா வாங்குவோம். அவ்வளோதான் வாங்கிட்டோம். இப்போ இந்த கண்ட்ரில வாங்கிக்கலாம். இந்த இந்த தனியா ஒரு தீவு இருக்குங்க. அங்கேயும் வாங்கிடலாமே பக்கத்திலே. நான் யாருக்கும் டிரைவர் போடல, எதுவுமே போடலங்க. ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு கேரேஜ் மட்டும் வாங்குறேன். இங்கே ஒண்ணு வாங்கிக்கலாமா? இன்னும் 2 வாங்குனா என்ன ஆகும் பார்க்கலாம். எல்லாத்துலயும் வாங்கியாச்சு பக்கத்து பக்கத்துல. இப்போ இங்கே இன்னும் 1. 1 வந்து நம்ம இதில இருக்குல்ல, இதில வாங்கிக்கலாம். இது சென்டரா இருக்கு. இல்ல இங்கே இருந்தா நல்லாயிருக்கும். இங்கே இருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிச்சு. அது என்னன்னு தெரில. ஆனா அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அது அப்படி காட்டுது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஊர் இருக்கு. அது வாங்கிடலாம். பக்கத்திலேயே இருக்கே. அது ஏன் விடணும்? எல்லா ஊர்லயும் ஒரு கேரேஜ். ஓகே. வேற? இத்தாலியில இருக்கு. இத்தாலியில வேணா இங்க வேணா ஒண்ணு வாங்கலாமா? இது வந்து ஹார்பர் இருக்க இடம். சென்ட்ரல் பிளேஸ் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்குங்க. இங்க கூட நம்ம ஒரு இடத்துல இங்கேருந்து ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதிலயே தெரியுது பாருங்க. இது வந்து இந்த கேரேஜுக்கும் இந்த கேரேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 3 வண்டி தான் நிறுத்த முடியும். இல்ல 5 வண்டி நிறுத்தலாம். இந்த கேரேஜ்ல வந்து நீங்க 5 வண்டி நிறுத்தலாம். இந்த கேரேஜ்ல ஏன் அந்த அந்த மேல வந்து அந்த கிரீடம் மாரி இருக்குன்னா, இதுதான் இப்போதைக்கு நான் இருக்கிற கேரேஜ். அதனால தான் அப்படி இருக்கு. அதாவது என்னோட கேரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ற இடம் அது. அதனால தான் நான் என்னோட கேரேஜா இந்த கேரேஜ் வேணா மாத்திக்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு இங்க இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரான்ஸ்ல தான் வச்சிருந்தேன். இப்போ நான் வந்து இங்க வச்சிருக்கேன். இது வந்து 5 இதுவும் 5 இருக்கு பாருங்க. 5 இதுவும் 5 இருக்கு பாருங்க. இதெல்லாம் 5 5 இருந்தா தான் அந்த மாரி மாறும். இங்க பாருங்க இதுவும் 5 இருக்கு. அங்கலாம் டிரைவர்ஸ் இருக்காங்க வேலைக்கு. ஆ வேற 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 எங்கேயாவது எம்ப்டியா இருக்கா ஏதாவது? ஏதோ விட்டோமா? ஓகே. இந்த சைடுல ஆமா. இந்த சைடுல இருக்கு பாருங்க. இந்த சைடுலயும் ஒரு ஊர் இருக்கு. இங்க கூட நம்ம வந்து வாங்கலாம். இங்க பக்கத்துல வாங்குறதா? தூரத்துல வாங்குறதா? இங்க வாங்கலாமா? ஒண்ணு வாங்கிக்கலாம். அவ்வளதான். ம். ஓகே. டென்மார்க்லயும் இருக்கு. இப்போதைக்கு நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் வாங்கிட்டோம்னு நெனைக்கிறேன். இல்லாத ஊர்ன்னு எதுவுமே இல்லன்னு நெனைக்கிறேன். ஃப்ரான்ஸ்லலாம் பெருசு. அதெல்லாம் நெறைய வாங்கலாம். எஸ். எல்லா ஊர்லயும் இருக்குங்க இப்போதைக்கு கேரேஜ். ஆ ஆஸ்திரேலியா அதெல்லாம் இருக்கு. இத்தாலி இருக்கு. இந்த சைடுல ம். இந்த தீவுலலாம் கூட வாங்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னும் இதாகல. தெரியுதுங்களா? எல்லாம் கேரேஜ் இல்ல அங்கலாம். ம். அவ்வளோதாங்க. பாருங்க எத்தன கேரேஜ் வாங்கியாச்சு பாருங்க. சேம். இப்படி தான் நம்ம வந்து அ கேரேஜ் வந்து நம்ம வந்து ஈஸியா வாங்குற மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது எத்தனாவது ஸ்டேஜ்ன்னு கரெக்ட்டா நான் கவனிக்கலங்க. அது. இப்போ நம்ம போய் கேரேஜ் மேனேஜர்ல போய் செக் பண்ணா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 30 மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். 32 இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதுலலாம் வண்டி இருக்குது, எதுலலாம் வண்டி இல்ல, எதெல்லாம் 5 எது 5 இல்லன்றத நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸ்மால் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து 3 தான் இருக்கும். 3 தான் இருக்கு. பாருங்க. லார்ஜ்ன்னு இருக்கு பாருங்க. இதுல 5 இருக்குது. 5 5 இதுல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ நீங்க இத கிளிக் பண்ணாலே பாருங்க, இதுல ஆக்சுவலா எம்ப்டின்னு தெரிஞ்சிரும். பாருங்க 5 இருந்தாலும், இதுல வந்து யாருமே நான் வேலைக்கும் போடல, வண்டியும் இல்ல. இப்போ ஆனா அதுவே பாருங்க, இங்க 5க்கு 5ன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்போ இத கிளிக் பண்ணா 5 டிரைவர்ஸு 5 இருக்காங்க. புரியுதுங்களா? அத கிளிக் பண்ணா. ஒரே ஒரு ட்ரெய்லர் இருக்கு. இதெல்லாம் குடுத்துருக்கான் பாருங்க. கணக்கா கரெக்ட்டா குடுத்துருக்கான். எல்லாமே குடுத்துருக்கான். இந்த மாரி நீங்க எல்லாமே இதுல வந்து நான் வந்து 4 இருக்கு. 4 இருக்கு. ஆனா டிரைவர் நான் வேலைக்கு போடல. 4 வண்டி வச்சிருக்கேன். இது வந்து என்னோட சொந்த யூஸ்க்கு வச்சிருக்கேன். நான் எப்போ வேணாலும் இது வந்து சேஞ்ச் பண்ணி மாத்தி ஓட்டிக்கிட்டே இருப்பேன். நான் தான் இது. சரிங்களா? நான் மாத்தி ஓட்டிட்டே இருப்பேன். அதனால ஒரு 4 வண்டி சும்மா வாங்கி வச்சுக்கிறேன். அ இதுல வந்து ஒரு 4 இருக்கு. 5ல வந்து 4 பேர் வேலைக்கு ஒருத்தர் இன்னும் போடல இன்னும். சேம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா,
நெறைய எம்ப்டி கேரேஜ் வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் சும்மா தான். எம்ப்டி கேரேஜ். இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன்னா, என் வருமானம் எங்கேயோ போயிடுங்க. பட் ஆனா நான் இப்போதைக்கு அது பண்ணணும்னு சொல்ல காட்டல. உங்களுக்கு கேரேஜ் வந்து எப்படி அ இது பண்றதுன்றதோட இங்க இதில தனியா காட்டுது பாருங்க. ஒரு மாரி கலர் வித்தியாசமா காட்டுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்முடைய அ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நான் ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது, என்னுடைய ஓன் கேரேஜ் இதான். இதுதான் என்னோட ஓன் கேரேஜ். இந்த ஊர்ல தான் நான் ஃப்ரான்ஸ்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அது இங்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால இது தனி கலர் குடுத்துருக்காங்க. என் வண்டி இங்க இப்ப நான் வண்டிய எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கேன். என் வண்டி இங்க பாருங்க. இத தான் இப்ப நான் வண்டி யூஸ் பண்றனால இங்க இருக்கிறேன். சொல்ல புரியுதுங்களா? அதுதான் வித்தியாசமே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல. வெளிய வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ கேரேஜுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கேரேஜ்லாம் வந்ததுனால, இங்கெங்கலாம் இருந்தா சில விஷயங்கள்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. அதனால நீங்க கண்டிப்பா வந்து கேரேஜ் வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். அதில நான் ரொம்ப முக்கியமா எனக்கு என்னுடைய விஷயங்கள்ல தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஜெர்மனில ஒரு ட்ரெய்லர் வாங்குங்க. அப்பதான் பெருசான ட்ரெய்லர் வந்து ஓட்ட முடியும். செயின் ட்ரெய்லர் வந்து ஓட்ட முடியும். சரிங்களா? அ இந்த மாரி நீங்க அதெல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க இது பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். இது பண்றது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கேரேஜ் வாங்கிட்டோம். ஆனா சும்மா அப்படியே கடக்கணும்னா கடக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கணக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆள் போட்டு வேலைக்கு போட்டு ஓட்டலாம். இப்போ ஏஜென்சிலாம் பாருங்க இங்க தனியா வந்துருச்சு. நீங்க அதுபடி கிளிக் பண்ணி போயிட்டு அ இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆள் வேலைக்கு போட்டு நீங்க வந்து இது பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓவராலா அந்த கம்பெனில தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் 18 டிரைவர்ஸ் தான் இருக்கு. அவ்வளோதான் நான் போட்டுருக்கேன். அதுக்கு மேல போடல. அந்த 18 டிரைவர்ஸ் தான் இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. அதில நான் ஒருத்தன்னா 17 தான் கணக்குப்படி. இப்ப நான் நெனச்சா கூட நான் டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் டிரைவர் போட்டு ஆளுங்கள வேலைக்கு போட்டு கிடு கிடுன்னு இன்கிரீஸ் பண்ணிட்டேன்னா, பெரிய கம்பெனியா உயர்ந்துரும். அதுக்கு நானும் சில சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதாங்க. இதுதான் கேரேஜோட முக்கியமான விஷயம். நீங்க கேரேஜ் பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சரிங்களா? அதனால கேரேஜ வந்து நீங்க கரெக்ட்டா எது எது ஓப்பன் ஆகுன்றதெல்லாம் நீங்க வந்து பார்த்து கரெக்ட்டா வந்து அந்தந்த கண்ட்ரில மட்டும் நீங்க கேரேஜ் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். சரிங்களா? மத்த இல்லாட்டா உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் ஓப்பன் ஆகாது. சிலலாம் ஒர்க்கும் ஆகாது. சில இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதில வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப நாளா யோசிச்சேன். இப்ப கூட அந்த ஃபாரஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு வேள இந்த கேரேஜ்னால கூட ஓப்பன் ஆகாம இருக்குதோ! அப்பிடின்றது தான் என்னோட எண்ணம். பார்க்கலாம். ஒரு வேள இப்ப எல்லா கண்ட்ரிலயுமே நான் ஒரு கேரேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? எல்லா கண்ட்ரிலயுமே நான் ஒரு கேரேஜ் இப்ப இருக்கு எனக்கு. இப்ப எனக்கு பாருங்க இல்லாத கண்ட்ரியே கிடையாது. எல்லா இடத்துலயும் நான் வச்சுட்டேன். ஒரு 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 இது வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து அந்த கேரேஜ் வந்து இது வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். நான் பார்த்துட்டு ஓப்பன் ஆச்சுன்னா, கண்டிப்பா நான் அதுக்கான விஷயம் சொல்றேன். நான் இப்போதைக்கு நான் வாங்காத அ அது மாரி நீங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். உங்க இஷ்டம் தான். வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு வேள அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா கூட ஏதாவது ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்றேன். இப்போதைக்கு இவ்வளோதாங்க. இதான் வந்து நம்முடைய கேரேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால அத வந்து கண்டிப்பா வந்து நீங்க வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாரும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நம்ம ஒண்ணொண்ணா போடலாம். ஓகே. பாய்.